உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சார் இது, நீங்களே கண்கலங்குறீங்க சார்? எனக்கு புரியுது, 2 நாள் அந்த பாப்பாவோட பலனை உங்களுக்கே இவ்வளோ கண்கலங்குதே. இவங்க பெத்து வளர்த்தவங்களாச்சே, இவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால தான் சார் நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா சார், எப்படியோ தெய்வாதீனமா உங்க கையில என் பொண்ணு கிடைச்சிருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், என் குழந்தைய கொடுத்துருங்க சார். நாங்க 2 பேரும் என் குழந்தைய திட்டினது கூட இல்ல சார். அன்னைக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு முதல் தடவையா அவகிட்ட கோபப்பட்டேன் சார். அதுக்கு போய் சொல்லாம கொள்ளாம சித்ரா அவளுக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு டிசி கூட வாங்கிட்டோம் சார். வேற ஸ்கூல் சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டோம் சார். இனிமே அவ சந்தோஷமா போயிட்டு வருவா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சார். யோ, என்னையா நீ கண்ணை கசக்குன்னு நின்னுருகிற? என்னைக்கா இருந்தாலும் அந்த புள்ளைய அமிச்சுதானே ஆகணும். அது அவங்க வீட்டு புள்ளையா? நீ என்னத்துக்கு இப்படி கண்ணை கசக்குன்னு நிக்கிற? இல்ல ராணி, நான் மனசை திடப்படுத்திக்கிட்டு தான் விளம்பரம் கொடுத்தேன். ஆனா அது நிஜமாகும் போது அதை தாங்கிக்கிற மனநிலைமை எனக்கு இப்ப இல்ல. அதுக்காக நீ இப்படி ஃபீலிங் காமிச்சு நின்றா எப்படியா? அந்த புள்ளைய அமிச்சுதானே ஆகணும். சரி, நீ போய் அவளை கூட்டிட்டு வந்து இவங்க கூட அனுப்பிடுற. அவ வந்து என்ன கேட்டானா நான் வெளியே கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிடுற, சரியா? தாத்தா, நான் வெளியே போயிட்டு அப்புறமா வரேன் தாத்தா. பாப்பா, நீ 2 நாளா தான் என் கூட இருந்த. ஆனா என் வாழ்நாள் முழுக்க என் கூடவே இருந்து இப்ப பிரியிற மாதிரி ஒரு பெயின் எனக்கு. என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியுமா? உன் அப்பா அம்மா உன்னை கூட்டிட்டு போறத பாக்குற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. அதான் உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம நான் வெளியே போறேன். சாரிம்மா. பாப்பா, உன்னோட அப்பா அம்மா வந்துக்கிறாங்க. அவங்கள போய் பார்க்காம நீ என்ன இங்க வந்து நின்னுற? இங்க பாரு ராணி, அவங்க அம்மா அப்பாவே இல்ல, அவங்கள போ சொல்லு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.